டெஷிட் 3 மாதிரி தேர்வு 3 தேர்வுகளில் முக்கியமான டாபிக்ல நம்ம தேர்வு எடுக்கும்போது ஒவ்வொரு டாபிக்லையும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வெயிட்டேஜாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்த டெஸ்ட் சி. என்ன டாபிக் அப்படின்னா HCF LCM மீசிமா மீபேவா அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் தான் இந்த டெஸ்ட் 3யோட கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய மாடல். இப்போ இந்த செட் ஆஃப் 15 கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 15 கேள்விகளுடைய மாடலுமே எல்லா எக்ஸாம்லையும் ஒரு ப்ரீவியூ கேட்டிருப்பாங்க. அந்த 15 கேள்வியோட மாடல்ஸை நாங்கள் எடுத்துருக்கோம். இப்போ ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாடல் ஏதோ ஒரு எக்ஸாமில், ஒரு குரூப்ஸ்லையோ ஏதோ ஒரு எக்ஸாமில் அது கேட்கப்பட்டிருக்கும். அந்த மாடலில் இருக்கக்கூடிய ஒரு 15 கேள்விகள் தேர்வு செய்து அந்த மாடலை எப்படி சால்வ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படின்றது தான் இந்த வீடியோக்கான பதிவு. சரி, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் போகலாம். மீசிமா மீபேவா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். LCM HCF, F அப்படின்றது ஃபேக்டர் காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் மல்டிபிள்ஸ் அப்படின்றது LCM, மல்டிபிள்ஸ் மடங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. மீபேவா நம்ம மீசிமா அப்படின்னு சொல்லுவோம், இல்லை மீபோவா அப்படின்னு சொல்லுவோம். HCFக்கு இன்னொரு பேர் இருக்குது, GCDன்னு கூட சொல்லலாம். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரும் HCF தான். HCF LCM இவங்க ரெண்டு பேர் என்ன அப்படின்னா, ஒரு 2 நம்பர் இருக்குது, அந்த 2 நம்பரை பெருக்குனா பெருக்கல் பலன், ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், அந்த 2 நம்பருடைய பெருக்கல் பலனும் LCMையும் HCFையும் பெருக்கக்கூடிய நம்பரும் ஈக்குவலாக வரணும். அதுதான் ரூல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நம்பர் இருக்கு, 2 அப்படின்ற ஒரு நம்பர், 4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர், சின்ன நம்பர் தான். இந்த 2 நம்பருடைய HCF அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னா 2. LCM யார் அப்படின்னா 4, ஏன்னா மடங்குகள். இப்போ இவங்க 2 பேரையும் பெருக்கும்போது என்ன கிடைக்கும்னா 8 கிடைக்கும். அதே மாதிரி இவங்க 2 பேரையும் பெருக்குனா 8 கிடைக்கும். இதுதான் சாதாரண நமக்கு ஒரு சின்ன புக்ல இருந்து 6வது புக்ல இருந்து கொண்டு போற ஒரு கான்செப்ட். 2 எண்களினுடைய பெருக்கல் பலனானது அதனுடைய மீபேவா மீசிமாவினுடைய பெருக்கல் பலனுக்கு சமமாகும். The product of 2 numbers is equal to அந்த நம்பருடைய நம்பர்ஸ் உடைய HCFயும் LCMோட ப்ராடக்ட்டும் பெருக்குனா ஈக்குவலா வரும். இது ஒரு ரூல். சரி, LCMன்றது இவ்வளவுதானா? நம்ம பை டிவிஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். டிவிஷன் மெத்தட்ல LCM கண்டுபிடிச்சிரும். ஆனா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த நிறைய விஷயங்களுடைய சாம்பிள்ஸ் தான் சில கேள்விகள் இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் கேள்வி, ஒரு 7 மணிகள் முறையே ஒரு கடிகாரம், 7 bells ringing at the intervals, ஒரு கடிகாரத்துல 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஒலி எழுப்பும். அடுத்தது 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஒலி, 4 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஒலி, 6 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஒலி, 8, 9, 12 நிமிடங்களுக்கு அந்த மாதிரி ரொட்டீன்ல ரிங்கிங் வந்துட்டு இருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரெக்டா 5 மணிக்கு இந்த 7 ஒலிகளும், 7 கடிகாரங்கள் தனித்தனியா வச்சுக்கிட்டாலும் அதே கான்செப்ட் தான். 7 கடிகாரங்கள் இருக்குது, ஒருத்துல 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒலி, 3, 4 அந்த மாதிரி என்ன அப்படின்னா வெவ்வேறு கடிகாரங்கள்ல அந்த இன்டர்வல்ஸ் 2 நிமிஷத்துக்கு ஒரு ஒலி, அப்புறம் ஒரு கடிகாரத்துல 3 நிமிஷத்துக்கு ஒரு ஒலி, ஒரு கடிகாரத்துல அந்த மாதிரி ரொட்டீனா எழுப்பிட்டே இருக்குது ஒரு ரூம்ல. திடீர்னு ஒரு 5 மணிக்கு, காலையில 5 மணிக்கு 7 கடிகாரத்திலையும் ஒரே மாதிரி சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒலிக்கிறவங்களும் அதே ஆன்சர் தான் வராங்க, 12 நிமிஷத்துல ஒலிக்கிறவங்களுக்கும் அதே இடத்துல ஒரு குறிப்பிடத்துல ஒலி எழுப்பப்படுகிறது. இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னா, கரெக்டா 5 மணிக்கு இவங்க 7 பேரும் கோயின்சைட் ஆகுறாங்க, மறுபடியும் இவங்க எல்லாரும் எப்போ கோயின்சைட் ஆவாங்க? இதுதான் கொஸ்டின். இந்த மாதிரி கடிகாரங்கள் கணக்கு வரும்பொழுது, இல்ல வெவ்வேறு நம்பர்ஸ், நிறைய நம்பரை எடுத்துட்டு ஏதோ ஒரு கோயின்சைட் கேட்கறாங்க, பெரிய நம்பர், சின்ன நம்பர், வகுப்படுற நம்பர், இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும்பொழுது நம்ம மைண்ட்ல என்ன ஓடணும்னா LCM GCD தான் ஓடணும், மீசிமா மீபேவா தான் ஓடணும். ஓகேங்களா? அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு அதுல ஒரு விஷயம் ஒன்றி போற விஷயம் கேட்டா நீங்க மீசிமா கண்டுபிடிக்கணும். அப்போ LCM அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும். யாருக்கெல்லாம் LCM கண்டுபிடிக்கணும்னா, அந்த கொடுத்துருக்கிற நம்பருக்கெல்லாம் கண்டுபிடிக்கணும். 2, 3, 4, 8, 9, 12, அதாவது அங்க கொடுத்துருக்க நம்பர் 6, தென் 12, இந்த 7 பேருக்கு நீங்க LCM கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப இந்த 7 பேருக்கு LCM அப்படின்னு சொல்லும்போது முதல்ல 2, அப்போ 1, இது 3 இருக்கும், இது 2, இது 3, இது 4, மறுபடியும் இது 9, இது 6 மாறிடுச்சு. தென் அதுக்கப்புறம் என்னன்னா 3 கொண்டு பெருக்கணும். அப்போ 3ஆல வகுப்புவது 1, இதுவும் 1, மறுபடியும் 2, 1, இது 4, 1 பண்ண முடியாது, மறுபடியும் 3, இது பார்த்தீங்கன்னா 2.
அப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் எங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி திருப்பி எல்லாம் வகுத்துடாதீங்க, 2 ஸ்டெப் போட்டு நிறுத்திங்க. 2 ஸ்டெப்னு சொல்லல, லாஸ்டா இப்ப 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடு மட்டும் தான் வந்திருக்குது. அப்ப அவங்க மட்டும் வந்தாங்கன்னா அங்க ஒரு பிரேக் வச்சுங்க. இப்போ மீசிமா எல்சிஎம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க இருக்கிற 2 × 3, தென் இதுல 2 மடங்குகள்ல பெரியவங்க, 2 மடங்குகள்ல பெரியவங்க 4, 3 மடங்குல 3 மட்டும் தான் இருக்குது, அப்ப 3. அப்ப என்ன அர்த்தம்னா இது ஒரு 6, 7 இங்க ஒரு 6, அப்போ அது ஒரு 12. 6 × 12 எவ்வளவு ஆச்சுன்னா 72. இதோட எல்சிஎம் வந்து 72. அப்ப என்ன அர்த்தம்? 72 நிமிடங்கள் கழித்து, ஆஃப்டர் 72 minutes. அப்ப 72 minutes அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன கால்குலேஷன் அப்படின்னா 1 hour 12 minutes அப்படின்னு சொல்லக்கூடியது. லாஸ்டா எப்போ ஒலி எழுப்பப்பட்டது? 5 மணிக்கு. 5 மணிக்கு ஒலி எழுப்பப்பட்டா அடுத்து 1 மணி நேரம் 12 நிமிஷத்துக்கு கழித்து தான் ஒலி எழுப்பப்படும். அப்போ இதோட ஆப்ஷன்ல எங்க இருக்கு ஆன்சர் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி 5 × 6 12 நிமிஷம். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 6 மணி 12 நிமிடத்திற்கு ஒலி எழுப்பப்படும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கோயின்சைட் வரும்போது எல்சிஎம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்ல. நீங்க ஒரு 2 முறை கண்டுபிடிச்சு அடுத்த ஸ்டெப்ல கொஞ்சம் பிரேக் பண்ணணும். 2 மடங்குகள்ல ஹையஸ்ட் ஃபேக்டர் பெரிய நம்பர், 3 மடங்குகள்ல ஹையஸ்ட் ஃபேக்டர், இல்ல 4 வந்தா 4 ஹையஸ்ட் ஃபேக்டர், அப்படியே அவங்க எல்லாம் காமனா மல்டிப்ளை பண்ணி போயிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்த क्वेश्चन ஈஸியான ஒரு क्वेश्चन. அடுத்த क्वेश्चन என்ன அப்படின்னா, ஒரு 2 நம்பருடைய மீபேவா கேட்கப்பட்டிருக்குது. அதாவது HCF கேட்டிருக்காங்க. ஃபேக்டர் வகுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளை வந்து கேட்டிருக்காங்க. தட் இஸ் வகுத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்க, இப்ப 2 இது பின்னங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. பின்னங்கள்னா ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரி, அங்க அந்த 3/9ன்றது என்னவா இருக்குதுன்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்குது. இது உங்களுக்கே தெரியும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நார்மல் ஃபிராக்ஷனா மாத்த போறோம். அப்ப நார்மல் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா 17 × 3, தட் இஸ் 51. அப்ப 51 மேல வந்து 60/17. ரைட், இந்த எல்சிஎம் ஜிசிடிக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபிராக்ஷன்ஸ்க்கு எப்படி எல்சிஎம் ஜிசிடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பின்னங்கள் HCF அப்படின்னு சொல்லும்போது மேல இருக்க நம்பர்லாம் நியூமரேட்டர் நமக்கு தெரியும் n, கீழே இருக்கிற நம்பர்லாம் டினாமினேட்டர். ஒரு ஃபிராக்ஷனுக்கு, அதாவது ஒரு பின்னத்துக்கு எப்படி நம்ம வந்து HCF ஜிசிடி கண்டுபிடிக்கிறது? பின்னம் அப்படின்னா ஒரு HCF எப்படின்னா நியூமரேட்டர் உடைய HCF. யாரு கேள்வியோ அவங்க மேல வரணும். HCF ஓட ஆப்போசிட் யாரு? LCM, மீசிமா, அவங்க கீழே வரணும். அதாவது HCF கண்டுபிடிக்க சொன்னா மேல இருக்க நம்பருக்குலாம் HCF, கீழே இருக்கிற நம்பருக்குலாம் ஜிசிடி. மீபேவா கண்டுபிடிக்க சொன்னா மேல இருக்க நம்பருக்குலாம் மீபேவா, கீழே இருக்க நம்பர்லாம் ஜிசிடி. அதே மாதிரி ஆப்போசிட் LCM கேட்டாங்கன்னா மேல இருக்க நம்பருக்கெல்லாம் LCM, கீழே இருக்க நம்பருக்கெல்லாம் ஜிசிடி. தட் இஸ் HCF. 2 பேர்ல ஒண்ணுதான். இதான் ரூல். ஒரு பின்னத்தினுடைய மீசிமாவோ மீபேவாவோ கேட்கப்பட்டால் ஒன்றும் பண்ண வேண்டாம். மேல இருக்க நம்பருக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா 2 பேரையும் ஒன்னா சேர்த்துக்கூடாது. அது தனி இது தனி. சரிங்களா? இது ஒரு ஐடியா, ரொம்ப முக்கியமானது. 2வது क्वेश्चन போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த क्वेश्चனை பொறுத்தவரை ஃபிராக்ஷன்ஸ் பொறுத்தளவுல அதனுடைய திட்ட வடிவம், அதாவது என்னன்னா சமான வடிவம், திட்ட வடிவத்தை எழுதணும். அதான் முக்கியமான விஷயம். அப்படியே அந்த கணக்கு போடக்கூடாது. திட்ட வடிவம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்? அதனுடைய ரெடியூஸ்டு ஃபார்ம். அதுக்கப்புறம் அந்த சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ரெடியூஸ்டு ஃபார்ம். அதாவது தசம பின்னத்துக்கு பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நம்பரை சுருக்கிறது தான் ரெடியூஸ்டு ஃபார்ம். அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். 36/51, 60, 17 வேற வேற நம்பர், பிரச்சனையே இல்லை. 17ன்றது நமக்கு தெரியும், இது ஒரு பிரைம் நம்பர். 60 டிவைட் ஆகும், ஆனா 17 டிவைட் ஆகுது. அப்ப முடிஞ்சிருச்சு. இங்க வரும் 36/51. அப்ப இந்த நம்பர் கண்டிப்பா வகுப்படும். எதால? 3ஆல வகுப்படும். அப்ப 3ஆல வகுத்தால் இந்த நம்பர் என்னவா மாறும் அப்படின்னா 12ஆ மாறும். இது 17ஆ மாறும். அப்ப 60/17. இங்க 12/17. ஓகே, அப்படியே கூட நம்ம ஆன்சர் போலாம். என்ன கேள்வி? கேள்வி என்ன? HCF. HCF-ஆ? என்னப்பா, மேல இருக்கிற நம்பரை 2 பேரையும் டிவைட் பண்ற ஒரு பொதுவான நம்பர். உள்ள போவாமலே கீழே LCM 2 பேருமே ஈக்குவல். அப்ப கண்ண முடி நீ யார் 17 இருக்காங்க பாருங்க, அவங்கதான் ஆப்ஷன். முடிஞ்சிச்சு. மீசிமா என்ன? 2 பேரும் ஈக்குவலா இருக்காங்க. அப்ப 2 பேரும் ஈக்குவலா தான் யார் தான் வரப்போகுது? மீசிமா தான் வரப்போகுது. அதே நம்பர் தான் வரப்போகுது. 17 முடிஞ்சிச்சு. மேல என்ன ரூல்? என்ன? HCF-ஆ? மேல இருக்கிறவங்களோட HCF 12க்கும் 60க்கும் 2 பேருக்கும் பொதுவா டிவைட் ஆகிற நம்பர் 12 தான். 2 பேரும் 12ஆல் டிவைட் ஆகும். பெரிய நம்பர், பெரிய நம்பர். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 12/17. சரிங்களா? ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான். ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்னா கொண்டு போயிடலாம். சரிங்களா? இந்த கேள்வியில ஒரு சின்ன விஷயம் நம்ம மாத்திக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்தை ஆட் பண்ணணும் இந்த கேள்வியில. சரிங்களா? ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digit which is exactly divisible by
12, 15, 20, 35, 12, 15, 20, 35 ஆகிய அந்த எண்களால வகுப்படுற மிகப்பெரிய 4 இலக்க எண் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல ஒரு 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 லைன் விடப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா, have the remainder 4 வகுப்படும் போது மீதம் 5 கிடைக்கும். அதாவது இந்த கேள்வியில ஒரு லைனை சேர்த்துக்கணும். இதோட ரிமைண்டர் வந்து 3 வருது. சரி, ரிமைண்டர் 3 வரல அப்படின்னா வேற ஒரு ஆன்சர் வரும். அது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம அந்த ஐடியாவை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பரை வகுக்கிறவங்க சின்ன நம்பரை வகுக்கிறவங்கன்னு கேள்வி வந்தால் ஃபர்ஸ்ட் உங்க வேலை அந்த கொடுத்துருக்க நம்பருடைய எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப கொடுத்துருக்க நம்பர் யாரு? கொடுத்துருக்க நம்பர் யாருன்னா 12, 15, 20, 35. இப்போ இதுல யார் பெரிய நம்பர்? 35. அப்போ 35னுடைய ஃபேக்டர்ஸ் மல்டிபிள்ஸ் தான் எங்கேயோ ஒரு ஆன்சரா வரப்போகுது. 35 தான் ஹையஸ்ட். இவங்கெல்லாம் கூட வருவாங்க. ஆனா ஆன்சர் வந்து என்னன்னா பெரிய நம்பருடைய மல்டிபிள்ஸ் வச்சு தான் ஜட்ஜ் பண்ண முடியும். சரிங்க, இப்போ 12, 15, 20 முதல்ல 5ஆல டிவைட் பண்ணலாம். ஏன்னா பெரிய நம்பர்ஸே வச்சு போடலாம். நம்ம கண்டுபிடிக்க போறது எல்சிஎம் தான். அப்போ இது 3, இது 4, இது 7 அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் இவங்க 2 பேர் கோயின்சைட் ஆகுறாங்க. அதனால இங்க ஒரு 4 வச்சுப்போம். 4 அப்படின்னா இது 3, இது 3, இது 1 முடிஞ்சிருச்சு. அப்படின்னு போகக்கூடாது. ஏன்னா 2 பேர் 3 மடங்கு, ஒருத்தர் 7. அப்போ முடிஞ்சிருச்சு. என்ன ஆன்சர் அப்படின்னா 5 × 4 × 3 × 7 மல்டிப்ளை பண்ணும்போது கூட என்ன அப்படின்னா இந்த 0 வரக்கூடியவங்கள தனியா பெருக்குங்க. 5யும் 4யும் தனியா பெருக்குனா 20, இதை பெருக்குனா 21. அப்ப 0, 2, 4 எல்சிஎம் வந்து 420. சரி, 420 நான் கண்டுபிடிச்சேன்பா. 420 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மிகப்பெரிய 4 இலக்க எண் 4 டிஜிட் நம்பர்ல பெரிய நம்பர் யாரு? 49 தான் மிகப்பெரிய நம்பர். என்ன பண்ணணும் ரூலு? இந்த கிடைச்ச அந்த மீசிமாவை இந்த பெரிய நம்பரை வகுக்கணும். இந்த ட்ரிபிள் 49 420 கொண்டு வகுக்கணும். அப்ப நமக்கே தெரியும் இது 2 முறை 840. அப்போ 9, 5, 1 மறுபடியும் 1 மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்குங்க? 6 600 வரல. அப்போ 3 முறை தான். 3 முறை அப்படின்னு சொல்லும்போது 0, அப்புறம் பார்த்தீங்கன்னா 6, அப்புறம் பார்த்தீங்கன்னா 12. இப்போ கழிக்கிறீங்க 9, 3 மறுபடியும் ஒரு 3, 339. என்ன பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஆமா, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். முதல்ல எல்சிஎம் மிகப்பெரிய நம்பர் வந்து டிவைட் பண்றோம். அப்போ இந்த 4 நம்பர்ல இருந்து யாரை கழிக்கணும்னா இங்க ஒரு ரிமைண்டர் ஒருத்தர் வந்திருப்பாங்க, அவங்களை கழிக்கணும். அந்த ரிமைண்டர் கழிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0, 6, 6, 9 கிடைக்கும். இது அங்க இந்த விடப்படாத நம்பர்ல வரக்கூடிய ஆன்சர் 96660. சரிங்களா? அவன் என்ன கேட்டிருக்கான்? ரிமைண்டர் 3 வருதுன்றான். அப்ப அந்த ரிமைண்டர் 3 வந்தால் +3 ஆட் பண்ணணும். அப்ப 9663 என்பது இதோட ஆப்ஷன். பட் நீங்க 9660 போட்டிருந்தா இந்த क्वेश्चनோட ஆப்ட் கரெக்ட். பட் ஆப்ஷன்ல அது பிரிண்ட்ல அந்த 3 வரல. பட் ஒண்ணும் இல்ல, அந்த ஐடியா மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போணும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா 9663 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். சரிங்களா? ஓகே, ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்ல. பட் அந்த ஐடியா, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஐடியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்க, இது என்ன, இவங்கள யார் சின்னவங்க? question, what is the smallest number? Okay, இவங்களை யாரு சின்னவங்கன்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு நார்மலா ஒரு ஐடியா வச்சுங்களேன். இந்த கீழே இருக்க நம்பர் வந்து பெரிய நம்பரா இருக்கணும் மேலே இருக்க நம்பரை விட. அது ஃபர்ஸ்ட். அப்பதான் நமக்கு சின்ன நம்பர் கிடைக்கும். சரி, இங்க கீழே நம்பருக்கும் மேல் நம்பருக்கும் இடைப்பட்ட இடைவெளி 1, இதுக்கு 2, இதுக்கு 5, இதுக்கு 1. ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது நம்ம 1.0 பாயிண்ட் அப்படின்னு கொண்டு போனோம். கீழே இருக்க நம்பருக்கும் மேல இருக்க நம்பருக்கும் இடைவெளி 1, இதுக்கும் இதைக்கும் இடைவெளி 2, இந்த நம்பருக்கு இடைவெளி 5, இந்த நம்பருக்கு இடைவெளி கழிக்கிறோம், கழிச்சா 1. அப்போ ஒரு நம்பர் 1 தான் இருக்கு அப்படின்னா நியரா வந்துட்டு இருக்கும். நியர் ஆஃப் கொஞ்சம் ஒரு முறைக்கு கொஞ்சம் நியரா வரும். 18 அப்படின்னு 17 வகுத்தா ஒரு 0.9 8 வந்துடும். பட் 5 டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த டிஃபரன்ஸை பாருங்க. யாரு டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கிறாங்களோ அவங்க தான் இதுல மிகச்சிறிய நம்பர். அதே மாதிரி டிஃபரன்ஸ் யாரு கம்மியா இருக்காங்களோ அவங்க தான் மிகப்பெரிய நம்பர். சப்போஸ் டிஃபரன்ஸ்ல 2 பேர் இருந்தா அந்த 2 பேரையும் தசம பின்னத்துல மாத்துனீங்கன்னா ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்ப இதோட ஆன்சர் என்னன்னா 31/36 தான் இதோட ஆன்சர். ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த கொஸ்டினை நம்ம போட்டுடலாம். சரிங்க, அடுத்தது இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அதாவது நார்மலா சின்ன சின்னமா நம்ம மனக்கணக்கு போடுற மாதிரி போட்டே போயிட்டு இருக்கலாம். 2 பேர் 2 நம்பர் இருக்குது.
அந்த ரெண்டு நம்பருடைய விகிதங்கள் என்ன அப்படின்னா 3:4. ஆனா அது ரெண்டு நம்பர் கிடையாது. அந்த ரெண்டு நம்பருடைய HCF that is GCD HCF எவ்வளவு அப்படின்னா 4. விகிதங்கள் என்ன 3:4. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிக்கணும். எந்த கேள்வி கொடுத்தாலும் அந்த ரெண்டு நம்பர் HCF கொடுத்துட்டு ரெண்டு நம்பரை கேட்டா ஒன்றும் பண்ணாதீங்க. ரேஷியோஸ் கொடுத்தா இந்த ரெண்டு நம்பரையும் இந்த எண்ணால பெருக்கினீங்கன்னா அந்த ரெண்டு நம்பர் கிடைச்சிடும். இவங்க தாங்க அந்த ரெண்டு நம்பர். இவங்க தான் அந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சோம். உங்களுக்கு பிடிச்ச HCF அந்த ரெண்டு ரேஷியோவில் பெருக்கினா முடிஞ்சிச்சு. கேள்வி என்ன? HCF இருக்கு, LCM வேணும். LCMனா யார் என்ன சொன்னா, எது பெரிய நம்பரோ அந்த பெரிய நம்பருடைய மடங்குல தான் ஆன்சர் தங்கி இருக்குது. எல்லாருமே அதுல வருவாங்க. பட் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வாய்ப்பாடால வகுப்படணும். ஒரு நம்பர் 16ஆம் வாய்ப்பாடுல வரக்கூடிய நம்பர் இல்ல 12 வாய்ப்பாடுல வரக்கூடிய நம்பர் அப்படி கூட எடுத்துங்க. 16 டிவைட் பண்ணக்கூடியது இல்ல சார் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்க சாதாரணமா 12க்கும் 16க்கும் என்ன கண்டுபிடிங்க, மிசிமா கண்டுபிடிங்க. அப்ப என்ன 4ன்னு சொன்னா இது என்னாச்சு 3 4 இங்கேயே முடிச்சிருங்க. அடுத்த ஸ்டெப் போக கூடாது. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் இது தனித்தனி ஆயிடுச்சு. அப்ப என்னாச்சு 4 × 3 × 4 அப்ப எவ்வளவு ஆச்சு 16 48. அப்போ இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னா 48. சாதாரண விஷயம் தான், ரொம்ப கஷ்டமா இல்ல. HCF கொடுத்தாங்களா, அந்த HCF ரெண்டு ரேஷியோல பெருக்குங்க, நம்பர்ஸ் கிடைச்சிடும். அந்த நம்பர்ஸ் கிடைச்சா என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கோ அந்த கேள்வியை நம்ம கொண்டு போயிடலாம். சரிங்களா? ஈஸி தானே, ஒண்ணுமே இல்லை. நார்மலான ஒரு வகையான ஒரு கொஸ்டின் தான். சரி, ரிலேட்டிவ்லி பிரைம். வாட் இஸ் ரிலேட்டிவ்லி பிரைம்? இது என்ன ரிலேட்டிவ்லி பிரைம்? அதாவது அந்த எண் பகா எண்ணா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிரைம் அப்படின்றது தனி. the number which is not divisible or it does not contain any factor. அதுக்கு வந்து காரணிகள்லாம் எதிர்க்க கூடாது. அதுதான் டெஃபினிஷன். ஆனா பகா காரணினா யாரு? நாட் ரிலேட்டிவ்லி பிரைம். ரெண்டு நம்பர் இருப்பாங்க, அந்த ரெண்டு நம்பர் பிரைம் நம்பரா இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. சரி, பிரைம் நம்பரா இருக்கலாம், பிரைம் நம்பரா கூட இருந்துட்டு போலாம். என்ன ரூல் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பருடைய HCF வந்து ஒன்னா இருக்கணும். அதுதான் முக்கியம். தட் இஸ் ரிலேட்டிவ்லி பிரைம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான். இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்களா, which of the following is not relatively prime? அப்போ நான் ரிலேட்டிவ்லி பிரைம்னா அர்த்தம், ஒரு இந்த நம்பர் இருக்குது 2,4, இது ரிலேட்டிவ்லி பிரைமானா இல்ல. ஏன் அப்படின்னா 2க்கும் 4க்கும் வகுப்படுற 2ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இப்ப 2 பிரைம் நம்பர் தான், 4 பிரைம் நம்பர் கிடையாது. இப்ப 2 ஒருத்தர் யாருமே பிரைம் நம்பரா இருக்குன்ற அவசியமே இல்லை. 2 பேரும் வேற வேற நம்பரா கூட இருக்கலாம். ஆனா அவங்க 2 பேரை டிவைட் பண்ற நம்பர் என்னவா இருக்கணும்னா ஒன்னா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுத்துக்கிறேன் 7 எடுத்துக்கிறேன், 7ஐயும் 8ஐயும் எடுத்துக்கிறேன். 7ம் 8ம் வகுப்படுற நம்பர் எதுவும் இல்லை. அப்போ இவங்க தான் ரிலேட்டிவ்லி பிரைம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சார்பகா எண்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அந்த ரெண்டு நம்பர் என்னவா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பிரைமா இருந்தாலும் தப்பு இல்லை, பிரைமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா அந்த ரெண்டு பேருடைய பொதுவா வகுக்கிறவங்க யாரும் இருக்கக்கூடாது. அப்போ கொஸ்டின் வந்து நாட் ரிலேட்டிவ்லி பிரைம். இங்க பாருங்க 13 17 7 21 101 102 5 6 5க்கும் 6க்கும் கிடையாது, 13 17 கிடையாது, 101 102 பார்க்கும் போதே தெரியுது அது வந்து பகா எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்னன்னா 7ம் 21 தான். நாட் ரிலேட்டிவ்லி பிரைம். கொஸ்டின் வந்து எதுன்னு கேட்கல, யாரு இல்லைன்னு கேட்கறாங்க. ரைட், அடுத்த கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சம் ஆஃப் டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பரை கூட்டினா 216. ஓகே, இந்த ரெண்டு நம்பருடைய HCF என்ன கொடுத்திருக்காங்கன்னா 27. கொஸ்டின் என்ன? அந்த எண்களை காண்க. அப்ப கொஸ்டின்ல இருந்து நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? யாரெல்லாம் ஆப்ஷனா இருக்க மாட்டாங்க, கூட்டி பாருங்க. முதல்ல கூட்டும் போது இங்க பாருங்களேன். ஓகே, இது 6 வருது. ஓகே, அப்போ வாய்ப்பு இருக்கும். இது என்ன ஆயிடுச்சு 0 வருது, அப்ப இது வாய்ப்பு இல்லை. இங்கேயும் 6 வருது, இங்கேயும் 6 வருது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, ரைட். அடுத்தது HCF என்ன 27. HCF 27. ரைட்டு. இங்க பாருங்க 108 108 ரெண்டும் ஈக்குவலா இருந்தா, ரெண்டு ஈக்குவலா இருக்குது. ரெண்டு ஈக்குவலா இருந்தா HCF-ம் அதே தான், LCM-ம் அதே தான். ரெண்டு நம்பர் சமமா இருந்தா HCF-ம் அவங்க தான், LCM-ம் அவங்க தான். அப்போ இது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கு 27 கொடுத்துக்கிறான். அப்ப அதுவும் கிடையாது. இந்த 154 164. சரி, 154ஐயும் 164ஐயும் கூட்டுங்களேன். அது எங்கேயோ போகுது, எங்க வரல 216லாம் வரல, அது இது 300 சில்லறைக்கு போகுது. அப்ப அதுவும் கிடையாது. மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் அந்த கேள்விக்குள்ள போலாமே ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 பேரும் கூட்டி பாருங்க, அந்த நம்பர் இல்ல, ஏன்னா கூட்டு தொகை கொடுத்துருக்கான் இல்ல. இப்ப ரெண்டாவதுல இங்க 108 108 கொடுத்துருக்கான். 108 108ன்றதோட LCF தான் GCD. ஏன்னா ரெண்டு நம்பர் ஈக்குவலா இருந்தா மிசிமா மீபேவோ ரெண்டு ஒண்ணு தான். அப்ப அதுவும் கிடையாது. மிச்சம் இருக்க ஆப்ஷன் யாரு 27 189. இவங்களை கூட்டினா 216 வருது. இந்த ரெண்டு பேருடைய
187ஐயும் 27ஐயும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் 27 தான். அதனால HCF என்ன அப்படின்னா 27. சரிங்களா? சில क्वेश्चंस என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம क्वेश्चनல இருந்தே அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இப்போ இந்த சார்பகா எண்கள் தான். ரெண்டு சார்பகா எண்களினுடைய பெருக்குத்தொகை 117. ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேரையும் பெருக்குனா 117. அப்படின்னா அந்த மீசிமா என்ன? இரண்டு சார்பகா எண்களின் பெருக்குத்தொகை 117. 117 ரெண்டு நம்பரை பெருக்குனா கிடைக்குமா? அப்ப அந்த நம்பர் என்னவாதான் இருக்கும்? 117 டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பரா இருக்கு வாய்ப்பு இல்லை. அதனுடைய மீசிமா நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு கோப்ரைம் பெருக்கிற நம்பர் என்னமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 5,6 இது ஒரு கோப்ரைம். இவங்க ரெண்டு பேருடைய பெருக்கல் பலன் என்ன? 30. இவங்களுடைய மீசிமா என்ன? அதுவும் 30. எல்சியமும் 30, அதனுடைய பெருக்கல் பலனும் 30. ரெண்டு சார்பகா எண்ணுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். எந்த ரெண்டு எண்களினுடைய, அதாவது ஒரு சார்பகா ஒரு கோப்ரைம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ரெண்டு பேரையும் பெருக்கினாலும் அதனுடைய எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் ஈக்குவலா வரும். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா 117 தான் அதோட ஆன்சர். சரிங்களா? ஒண்ணுமே இல்லை, சாதாரண விஷயம் தான். நம்ம அந்த கொஸ்டினை ஐடென்டிஃபை பண்றதுல தான் அந்த கான்செப்டே இருக்கு. சரிங்க, ஒன்றும் இல்லை, ஈஸியான கொஸ்டின் தான். பட் மறுபடியும் அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் விஷயம் தான். இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் விஷயம் தான் இங்க நம்ம ஃபாலோ பண்ண போறோம். 27, 35, 45, 49 வகுக்கப்படும் பொழுது the least number which is divisible by, அதாவது என்னவா இருக்கணும்னா மிகச்சிறிய நம்பர் இந்த 4 பேரையும் வகுக்கிற நம்பரா இருக்கும். அப்படி 4 பேரை வகுக்கும் போது ரிமைண்டர் என்ன கிடைக்குது அப்படின்னா 6 கிடைக்குது அப்படின்றது அர்த்தம். சரி, ரிமைண்டர் 6 கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் தான். எப்பெல்லாம் இந்த மீதம் 6 4 நம்பரை கொடுத்துட்டு எது பெரிய நம்பர், அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு அந்த கொடுத்திருக்க எண்களுக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும். சரிங்க, அப்ப கொடுத்திருக்க எண்களுக்கு மீசிமா. ஓகே, இதுல மிகப்பெரிய நம்பர் 49. அப்ப 49 வாய்ப்பாடுல வரக்கூடிய யாரோ ஒருத்தர் வருவாங்க, அவங்கெல்லாம் இந்த வாய்ப்பாடுலயும் வந்திருக்கப்பட்டிருப்பாங்க. சரி, அப்போ 27, 35, 45, 49 இதுல நம்ம என்ன வேணா எடுத்துக்கலாம். பெருசா இருக்கிறவங்கள முதல்ல கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப பெருசா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது 27, 5 போடலாம். 5 அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேர்ல வந்துருவாங்க. 27 மறுபடியும் 7, 9 மறுபடியும் 49 மறுபடியும் 7 கொண்டு போடலாம். அப்போ 7 அப்படின்னு சொல்லும்போது 27 இது 1 ஆயிடும், இது 9 மறுபடியும் 7, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மறுபடியும் 9 அப்படின்னு சொல்லும்போது இது என்ன ஆயிடும்? 3 ஆயிடும். 1, 9, 7. சரி, இப்போ எல்சிஎம் என்ன அப்படின்னா 5 × 7 × 9 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். இங்க வரும் 3 மடங்குல யார் ஹையஸ்ட் ஆகுறாங்களோ அவங்க தான் எல்சிஎம். அப்போ 3 மடங்குல ஹையஸ்டா இருக்குது ஒரு 9. 7 ஒருத்தர் இருக்கிறாங்க, அப்போ 7. அப்போ இவங்க எல்லாரையும் பெருக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 6, 6, 1, 15, 6615 கிடைக்கும். ரைட், சரி, அதோட முடிஞ்சிச்சா? இல்ல, அவங்க ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இட் லீவ்ஸ் த ரிமைண்டர் 6. வகுப்படும் போது 6 என்ற எண்ணை கொடுக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்னா we have to add this number. அப்ப ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 6, 6, 2, 1 கிடைக்கும். பாருங்களா, ஈஸியான ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்தை நம்ம ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மிகப்பெரிய நம்பர் கேட்டாலும் சரி, மிகச்சிறிய நம்பர் கேட்டாலும் சரி, அந்த நம்பர்ஸ் உடைய எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அவங்கள கண்டுபிடிச்சு அழகா இங்க அந்த நம்பர்ஸ் உடைய அந்த ரிமைண்டரை கூட்டினா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ல இருக்கிற ஈஸியால நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதாவது கொஸ்டினை நம்ம எடுக்கும்போது என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் தான். சரி, அடுத்தது இது ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு மனக்கணக்கு தான். நம்ம சும்மா புக்ல இருக்கிற ஒரு 6வது 7வது பசங்க கொடுக்குற மனக்கணக்கு தான். 175 பேனா இருக்குது, 105 பென்சில் இருக்குது. எத்தனை மாணவர்களுக்கு சமமாக கொடுக்கணும்? கிளாஸ் ரூம்ல பசங்க இருக்காங்க, எத்தனை பேர் எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட 175 பென் இருக்குது, 105 பென்சில் இருக்குது. எத்தனை மாணவர்களுக்கு சமமாக கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன ஐடியா அப்படின்னா அந்த கொடுத்துருக்க 2 நம்பரை டிவைட் பண்ற ஆளா தான் இங்க இருக்கணும். கொடுத்துருக்க 2 நம்பர் 25 பாருங்களேன், 175 ஆனா 25 105 டிவைட் பண்ணாது. அப்ப இவரு கிடையாது, ஓடுங்க, அவர் விட்டுருங்க. அடுத்தது 8 எங்கேயாவது 175 ஒற்றை எண், இது இரட்டை எண், அப்ப இதுவும் கிடையாது, இதையும் தூக்கிடுங்க. 17, ஓகே 17 என்னன்னா இது 17 டிவைட் பண்ணுமா அப்படின்னு யோசிக்கணும். கண்டிப்பா அங்க 2 நம்பர் டிவைட் பண்ற நம்பர் கொடுப்பாங்க, 2 நம்பர் டிவைட் பண்ணாத நம்பர் கொடுப்பாங்க. அப்படி டிவைட் பண்ணாத நம்பர் தூக்கினா பாதி பிரச்சனை வச்சு 17 அப்படின்றது 170ல பாதி அப்படின்னு சொன்னா அது 85. 5 முறை 85 வருது, மறுபடியும் ஒரு 17 கூட்டினா அது 105 வரல. அப்ப என்ன அப்படின்னா இவங்களும் இல்ல. இப்ப மிச்சம் இருக்கிறது 105, இந்த 35 கண்டிப்பா 105ல 3 இருக்கு, நல்லா தெரியும் நமக்கு. மறுபடியும் 2 கூட்டினா அப்ப 5, 175. அப்போ இதான் 35 தான் ஆன்சர். சரி, என்ன சொல்ல வராங்க? ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த 2 நம்பருடைய
HCF கண்டுபிடிக்கணும். நல்லா ஞாபகம், சமபாகமா பிரிக்க சொல்றான், குறைக்க சொல்றான், குறைக்கப்படுகிறது, நாட் இன்க்ரீசஸ். லெவல்ல குறைக்கிறான், லெவல்ல குறைக்கிறான், ரெண்டு பேரும் டிவைட் பண்ணா முடிஞ்சிருச்சு. HCF கண்டுபிடிங்க. HCF தான் குறைக்கிறது, அதிகப்படுத்துனா LCM கண்டுபிடிக்கணும். இது சாதாரணமா क्वेश्चनல இருந்து ஆன்சர் கொண்டு போற விஷயம். பட் என்ன ரூல் அப்படின்னா, ஒரு விஷயத்தை குறைக்கப்படுற மாதிரி சொன்னா நீங்க அவங்க ரெண்டு பேருக்கு HCF கண்டுபிடிச்சா உங்களுக்கு விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஈஸியான क्वेश्चन தான், ரொம்ப கஷ்டமான क्वेश्चनலாம் இது இல்ல. தென் ப்ராடக்ட் ஆஃப், இதுவும் அதே தான், அதே கான்செப்ட் தான். ரெண்டு எண்களினுடைய பெருக்கல் பலன் 4101, அதனுடைய மீப்பேவா வந்து 37 எனில் அதனுடைய மிகச்சிறிய எண் என்ன? இது என்னங்க கேள்வி? இது சாதாரண கேள்விங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ரெண்டு நம்பர், இந்த ரெண்டு நம்பர் 41 நமக்கு என்ன தெரியும்? ரெண்டு நம்பருடைய பெருக்கல் பலன் தான் மீப்பேவா மீசிமா. அதனுடைய மிகப்பெரிய எண் என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு யார் தெரியணும்? ரெண்டு நம்பர் இருக்கிறாங்க, அந்த ரெண்டு நம்பருடைய பெருக்கனா என்ன கிடைக்குது? இது கிடைக்குது. அதே மாதிரி இங்க யார் இருப்பா? ஒரு 37 இருக்கும், இது யாருன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ 37 இருக்கு அப்படின்னா அந்த அங்க பக்கத்துல இருக்கிற நம்பர் வந்து 37 மடங்கா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு நம்பர் 37 இருக்கலாம், ஒரு மேக்ஸிமம் 37 தான். ஏன்னா 37ன்றது என்ன அப்படின்னா இட்ஸ் எ பிரைம் நம்பர். எந்த நம்பர்லாம் டிவைட் ஆகாத நம்பர். அப்ப டிவைட் ஆகாத நம்பர் அப்படின்னா கண்டிப்பா என்னவா தான் இருக்க முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் அது பிரைம் நம்பர் ஆயிடுச்சு. அப்போ இந்த நம்பரினுடைய மடங்கா தான் இருக்க முடியும். அப்ப இந்த நம்பரோட மடங்கு அப்படின்னு சொல்லும்போது 37 LCM எப்படி இருக்கும்? இந்த HCF என்னவோ அதோட மடங்கு தான் LCM இருக்கும். 37ஆல வகுப்படுற ஒரு நம்பர் தான் அங்க இருக்கும். 48 37ஆல வகுப்படாது. சரி, 74, ஓகே, அது ஒரு ஆப்ஷன் வச்சுப்போம். 111, 3 முறை 90, அதுவும் வகுப்படும். அப்போ ஒரு ஆப்ஷன் முதல்ல கேன்சல் பண்ணிட்டோம். நமக்கு மிகப்பெரிய எண் கேட்டிருக்கான், அப்ப 37 கிடையாது. சரிங்களா? 37 கிடையாது. ஏன்னா 37 × 37 என்ன கிடைக்கும்? 37 பெருக்குனா 7 என்ன ஆயிடுச்சு? 9 ஆயிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரெண்டு நம்பரை பெருக்குறோங்க, 7 9 ஆயிடுச்சு. அப்ப அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ரூல் பிரகாரம் இந்த நம்பரை நீங்க டிவைட் பண்ணுங்க, டிவைட் பண்ணி பாருங்க. அப்போ 4107 37ஆல டிவைட் பண்றீங்க, ஒரு முறை 37, 40, 4 மறுபடியும் 1, மறுபடியும் 37, 3 மறுபடியும் 37, அப்ப 111, அப்ப 111ஆல டிவைட் ஆகுது. அப்ப என்ன ஆச்சு? அப்போ இது வந்து என்ன ஆச்சு? 111 ஆயிருச்சு. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, அது மீசி, அது HCF எவ்வளவுங்க? 37. LCM எவ்வளவுங்க? 111. இது LCF, இது HCF. அப்ப என்ன அர்த்தம்? அந்த நம்பர்ஸ் உடைய மடங்குகள் தான் பெருக்கப்பட்டிருக்குது. 4107ஆல பெருக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்ம ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். என்ன நம்பர் எடுத்துக்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ரெண்டு பேர் எடுத்துக்கிறோம். இவங்க ரெண்டு பேர் பெருக்குங்களேன், என்ன கிடைக்கும்? சும்மா ஒரு கிராஸ் செக் தான் சொல்றேன். இப்போ இவங்க ரெண்டு பேர் பெருக்குறேன், இவங்க ரெண்டு பேர் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 4ஐயும் 8ஐயும் 4ஐயும் பெண்ணா என்ன 8 வந்துருச்சு, 28. அப்ப என்ன கிடையாதுன்னா 37ஆல பெருக்கும் பொழுது என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கிற நம்பர். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாமே எதுவுமே வேண்டாம், 7ல முடியுதுங்க பெருக்கல் பலன். ஒரு நம்பர் 37ங்க, 37 கூட எந்த நம்பரை பெருக்குனா 1 யூனிட் பிளேஸ் 1 வரும், 1 தான் வரும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த கதையெல்லாம் எதுவுமே வேண்டாம், இது ப்ரொசீஜர். ஆப்ஷன்ல கண்டுபிடிக்கணும். ரெண்டு நம்பரை பெருக்குனா 4107, அதுல HCF 37ன்றது பிரைம் நம்பர். கண்டிப்பா அதுதான் சின்ன நம்பர். பெரிய நம்பர் வேணும், இன்னொரு நம்பர் வேணா என்ன பண்ணணும்? அந்த 37 7, ஆன்சர் 7 வரணும். 7 எதால பெருக்குனா 7 வரும் யூனிட் பிளேஸ்ல 1. அப்போ 1 வரக்கூடிய லாஸ்ட் நம்பர் என்ன? 111. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அந்த கொஸ்டினை பத்தி ஒண்ணுமே யோசிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல, சாதாரண விஷயம் தான். சரி, இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 45. ஓகே, ரெண்டு நம்பர் இருக்குங்களா? அந்த ரெண்டு நம்பரை கூட்டினா 45. ஓகே, முடிஞ்சிருச்சு. சரிப்பா, அதன் வித்தியாசம் அதன் கூட்டுத்தொகையின் 1/9க்கு சமம். அப்ப என்ன அர்த்தம்? என்ன சொல்றான்னா, the difference is 1/9 of the sum. முதல்ல ரெண்டு பேரை கூட்டினா 45, அது ஓகே, அது தனி. இன்னொன்னு உள்ள என்ன சொல்றான்னா, அதை கழிக்கிற அந்த வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா, அது கூட்டலுடைய 1/9 மடங்குக்கு. ஓகே, அப்ப என்ன ஆயிடுச்சு? இங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்து பிரதிடுறோம், எக்ஸ்பிரஸ் ஒய்யை பிரதிடுறோம். அப்படி பிரதிட்டா இது 5ஆ மாறிடுச்சு. 5 இது ஈக்குவேஷன் 2. அப்படியே மனக்கணக்கு தான். ரெண்டு பேரை கூட்டினா 45, ரெண்டு பேரை கழிச்சா 5.
2 பேரை கூட்டினா அப்போ அப்படியே கூட்டுங்களேன். இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ் 2x அவன் கேன்சல் ஆயிடும். 50 2x கூட 50. அப்போ x கூட கிடைக்க போகுது. x கூட எவ்வளவு கிடைச்சிச்சுன்னா 25 கிடைச்சிச்சு. y கூட என்ன கிடைச்சிச்சுன்னா 20 கிடைச்சிச்சு. ஆனா கேள்வி அது இல்ல. வாட் இஸ் எல்சிஎம்? யாரு 20லயும் வரக்கூடியது 25லயும் வரக்கூடிய ஒரு நம்பர். 20 அப்படின்னு சொல்லும்போது 20 50 20 40 அப்படியே போயிட்டே இருப்போம். 25 நாள் அப்படியே போயிட்டு இருப்போம். எங்க 2 பேரும் ஒன்னா சேருவாங்க? 20 25 100ல தான் ஒன்னா சேருவாங்க. சாதாரண மனக்கணக்கு தான். 100 முடிஞ்சிருச்சு. எல்சிஎம் என்ன கிடைக்கும்? 2 பேருடைய நம்பர் வந்து 100 தான். நம்ம தானாவகத்தெல்லாம் போடணுன்ற அவசியம் கிடையாது. அந்த கொஸ்டினை ஐடென்டிஃபை பண்ணிட்டா நம்ம ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா? அந்த விஷயத்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப சாதாரண விஷயம் தான். நம்ம ஈஸியா கொண்டு போனா அதை பார்த்துடலாம். ஓகே, இது இப்ப நம்ம ஏற்கனவே இந்த கடிகார கணக்கு போட்டோம் பார்த்தீங்களா? அதேதான் கடிகார கணக்கு. கடிகார கணக்கு என்ன பண்ணமோ அதே கான்செப்ட் தான். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா, ஒரு பிறந்தநாள் விழாவில் ஒவ்வொருத்தருக்கும் 6 சாக்லேட் கொடுக்கலாம், இல்ல 12 சாக்லேட் கொடுக்கலாம், இல்ல 15 சாக்லேட் கொடுக்கலாம். அப்படின்னா தேவைப்படும் மிக குறைந்த சாக்லேட், தட் இஸ் நீடு, எவ்வளவு நீடு அப்படின்றது தான் கேள்வி. என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான அல்லது ஒரு 4-5 நம்பர்ஸ் கேட்டு ஒரு விஷயம் கேட்கறாங்கன்னா we should find LCM, மீசிமா கண்டுபிடிக்கணும். ஓகே, யார் யாரு? இந்த 3 பேர் இருக்கிறாங்க. 6 12 15. 15ஆம் வாய்ப்பாடுல வரக்கூடிய ஒருத்தர் ஏற்கனவே 12ல வந்திருப்பாங்க, 6ல வந்திருப்பாங்க. யாரா இருக்கும்? 15ஆம் வாய்ப்பாடு தான் பெருசு. 12ல வந்திருக்கணும். ஆனா அவங்க ஆல்ரெடி 15ல வந்திருக்கணும். ஆல்ரெடி எங்க 12லயும் இருக்கணும், அவங்க 6லயும் இருக்கணும். அப்போ 15 அப்படின்னு சொல்லும்போது ரொட்டேஷன்ஸ் ஆஃப் 6 அப்படின்னு சொல்லும்போது 60, 12 அப்படின்னு சொல்லும்போது 60. அப்போ போடாமலே நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் 60. அப்போ 60 சாக்லேட்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும். பாருங்க, சின்ன விஷயம் தான், ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. ஓகே, ஏற்கனவே போட்ட கொஸ்டினுடைய மாடல் தான். 84 160 ஆகிய எண்களுடைய மீசிமா வந்து 360. அதனுடைய மீபேவா என்னங்க இது கேள்வி? 84 360 மீசிமா கொடுத்துட்டாங்க, 2 எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, மீபேவா கேட்கறாங்க. அப்போ 84ஐயும் 160ஐயும் இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மீசிமா அப்படின்றதுலாம் நம்ம அந்த பெரிய நம்பருக்குலாம் நீங்க போகாதீங்க. அவங்க டிவைட் பண்ணா கூட கண்டுபிடிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சாதாரணமாவே கொஸ்டின் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ற ஒரு நம்பர் யாரு? 4. இது 2 ஆயிடுச்சு, இது 1 ஆயிடுச்சு, இது 40 ஆயிடுச்சு. இங்கே நின்று போச்சு. இது தேவையே இல்லை. இது பெருக்கிலாம் காட்டணுன்ற அவசியம் இல்லை. அடுத்த நம்பர் போகவே முடியாது, முடிஞ்சிருச்சு. 84 160 21 40. அடுத்து ப்ரொசீஜரே கிடையாது, முடிஞ்சிச்சு. அப்போ இதனுடைய HCF என்ன அப்படின்னா என்னோட ஆன்சர் வந்து 4. சரிங்களா? பாருங்க, ஒன்றும் சாதாரணமா இந்த மாதிரி மைனூட்டான சின்ன சின்ன விஷயங்கள் கூட கேட்கப்பட்டிருக்கும். ஈஸியா நம்ம போட்டுடலாம். தென் the least number which is added to 249, so the sum is exactly 5643. என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அந்த 2 4 9 என்ற எண்ணுடன் எந்த சிறிய எண்ணை கூட்டினால் 5 6 7 3 வகுப்படும். இந்த மாதிரி வகுப்படும் மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் கேட்டாவே ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா LCM கண்டுபிடிக்கணும், மீசிமா கண்டுபிடிக்கணும். பாருங்க, இங்க பிரச்சனையே இல்லை, வெறும் 3 போடுங்களேன். 3 போட்டா முடிஞ்சிருச்சு. சரி, அப்போ 5 ஃபர்ஸ்ட் ஒரு 3, 5ஓட மடங்குல 5 மட்டும் தான் இருக்குது. 2ஓட மடங்குல பெரிய நம்பர் 4. அப்போ முடிஞ்சிருச்சு. 20 20 × 3 60. எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம்பா. என்ன கொடுத்துருக்கானா அவனே ஒரு நம்பர் கொடுத்துட்டான். அந்த எண்ணு கூட எவ்வளவு கூட்டினா இவங்க 4 பேரையும் 4 நாள் வகுக்க முடியுமா? என்ன பண்ணணும்? ஏற்கனவே இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் போட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். இவங்களை அந்த 60 கொண்டு டிவைட் பண்ணணும். அப்ப 4 முறை 240. அப்ப 204 முறை 249 நம்பர் வந்து நம்பர் என்ன அப்படின்னா 2497. இவங்களை 60ஆல டிவைட் பண்றோம். அப்போ எத்தனை முறை ஆச்சு? 4 240 அப்படின்னா 9 97. தென் ஒரு முறை அப்படின்னா 60 37. இங்க அரையில் வந்துட்டோம். இப்ப என்ன கொஸ்டின் அப்படின்னா, அந்த 2497 யாரு கூட கூட்டினா இவங்கெல்லாம் வகுப்படுவாங்க? அப்போ நான் வகுப்படுற நம்பர் யாரு? வகுக்கிற நம்பர் யாரு? 60. இந்த 37 60ஆல வகுப்படணும்னா எவ்வளவு ஆட் பண்ணணும்? 23 ஆட் பண்ணணும். அப்ப ஆட் பண்ற நம்பர் யார் அப்படின்னா 23. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ரொம்ப அதுல வந்து பெரிய கஷ்டமான விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. நம்ம எடுத்துக்கிட்ட இந்த 15 கொஸ்டின்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு மாடல்ல நம்ம ஒவ்வொரு கொஸ்டினை செலக்ட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு ஐடியாஸ், ஒரு கொஸ்டின் அப்படின்னா அதுல ஒரு ஐடியா இருக்கும்.
அந்த ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்குள்ள இப்போ HCF இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அந்த கொஸ்டினுக்குள்ள போகாமலே கூட நம்மளால என்ன பண்ண முடியும்னா அதோட ஆன்சர்ஸை நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இந்த 15 கேள்விகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு மாடல்ல நாங்கள் ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர்ல ஒரு கொஸ்டின், லீஸ்ட் நம்பர்ல ஒரு கேள்வி அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நீங்க அந்த ஐடியாஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்சிஎம்க்குலாம் நிறைய 4 ஸ்டெப்லாம் போடாதீங்க, 2 ஸ்டெப் போட்டாவே ஆன்சர் பாதி நிற்கும். அதோட மடங்கை தூக்கி போட்டு பெருகிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? நிறைய ஐடியாஸ் இருக்கு. அதாவது என்னன்னா இவங்களை கழிச்சு இங்க ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். பட் ஆன்சர்ல இருந்து கொஸ்டின் போகும்போது சில சிக்கல்லாம் இருக்குது. பேஸை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க எந்த கொஸ்டினா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், மேனேஜ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இதான் வந்து HCF GCD சம்பந்தப்பட்ட 15 கேள்விகள். ஓகே, அடுத்த டெஸ்ட் ஷீட்ல நம்ம பார்க்கலாம்.